வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் இச்சி க்ளோஸ். சின்ன பசங்க இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். இது என்ன இருந்ததுங்களா? கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. டைம் இப்போ 6 o'clock ஆச்சு. இங்கேருந்து பாருங்கள், நேச்சர்ஸ் ஆல்வேஸ் கிரேட். அது அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்படியே ரைட் சைடில் திரும்பி அப்போசிட் வியூ பார்த்தோம்னா பவானிசாகர் டேம். இதை பாருங்கள், இந்த சின்ன சின்ன மதகுகளை திறந்துருக்காங்க பவானிசாகரில். அந்த பெரிய மதகுகளை திறக்கலன்னு நினைக்கிறேன். சின்ன டேம் இல்லாமல் பெரிய டேமே திறந்து விட்டுருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வந்து அடித்து போகிற அழகு நம்ம பார்த்துடலாம். பட் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, அடுத்ததாக பார்த்துப்போம். பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு ஓகே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா வைங்களா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து டேமு பக்கத்தில் போய் பார்க்க அலௌடு இல்லை. அது சித்திரை மாதம் ஆடி பெருக்கு மட்டும் தான் அலௌடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு இந்தளவுக்கு தெரியல. பட் தெரியாமல் வந்தாச்சு. Nope. அந்த பையன் பூட்டிங் போவோம், தண்ணிக்குள்ளே இறங்கி குதிச்சாப்புல உட்கார வைக்கிறாங்க. காசாவது பண்ணமாவது, எனக்கு தேவை போட்டு தண்ணி இருக்கு, போட்டு இருக்கு, ஃப்ரீயாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. சின்ன பசங்க வந்தாங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு இந்த பூங்காக்குள்ளே வந்தீங்கன்னா டைம் போகிறது இல்லை. இப்போ நாங்களே ஆல்மோஸ்ட் 3 hours வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு பவானிசாகர் டேமு டச் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு கொஞ்சமாச்சும் ஒர்த்து இருக்கான்னு கேட்டால் பூங்கா ஒர்த்துங்க. இந்த மாதிரி பூங்கா வந்துட்டு செமையாக இருக்குது. பட் ஆனால் அந்த டேமுக்குள்ளே போயிருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அலோவ் பண்ணலை. நமக்கு ராசி அப்படி, எங்கே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. எனிவே வந்தோம், செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேட்டூர் போனால் அங்கே டேமுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். பட் ஆனால் அங்கேயும் சரியாக தெரியலட்டாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 370 kilometer ட்ரைவ் பண்ணோம். நண்பர் ரெடி ஆகிட்டாரு, நம்மளும் ரெடி தான். 2 ஸ்டாப் தான். எவ்ரி 100 kilometer ஒரு ஸ்டாப் வச்சாலும் நமக்கு 2 ஸ்டாப்பில் போயிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனாங்க. என்ன மழை டைமாக இருக்குது. எதிர்பார்த்து வந்தேன் டேமுக்குள்ளே போகலான்னு. பட் ஆனால் அது மட்டும் நடக்கலை. எனிவே இனி ரெகுலராக ட்ரிப் போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன், வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட். நாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். டேமு திறந்து இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது க்ளோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றம் தான். இதுக்காக இன்னொருத்தர் வரப்போகிறது கிடையாது. எனிவே இந்த பக்கம் ஏதாவது ட்ரிப் இருந்தால் கண்டிப்பாக வருவோம் டேமுக்கு. ஓகே, see you guys. வணக்கம்.
செய்திகள் வாசிப்பது உங்கள் இச்சி க்ளவுஸ். இவ்வளோ தூரம் பயணம் செய்து வந்தும் எங்களால் அணை திறக்கப்படுவதை பார்க்க இயலவில்லை. இவ்வளோ தூரம் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பும் உங்கள் இச்சி க்ளவுஸ். இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோங்க. ஏன் ஏதாச்சும் ஒரு 2-3 நேச்சுரல் சீனை பார்த்துருவாங்க. நம்ம வந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, எப்பா சாமி முடியலடா. எங்கே போனாலும் ஒரு லாக் ஆகுது. நேற்று அப்படி தான் ஏற்காடு போனோம், ஒரு சைடு போனோம், இன்னொரு சைடில் மழை பெஞ்சு சரிஞ்சு போணுச்சு, பாதியில் ட்ரிப்பு கேன்சலு. பவானிசாகர் வந்தோம், டேம் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இதோட இன்றைக்கி ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து நைட் ரைட் பண்ண போகிறோம். இப்போ லோக்கலில் பக்கத்தில் சத்தியமங்கலம் இதுக்கப்புறம் போகிறது எனக்கு ரொம்ப சரியாக படலை. எனவே இதோட விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.